எங்கள் நேசிக்கிற பரலோக தகப்பனே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. அப்பா, இந்த கால வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா, இந்த ஓய்வு நாளை பரிசுத்தமாக நாங்கள் ஆராதிக்கும்படி, துதிக்கும்படி, உங்கள் வார்த்தை கேட்கும்படி வந்திருக்கோம் ஆண்டவரே. இந்த நாள் மன மகிழ்ச்சி நாள் ஆண்டவரே. அதற்காக சோதரம் சோதரம் சோதரம்ப்பா. இசப்பா, நீங்களே ஓய்வு நாளாக இருக்கீங்கப்பா. நீங்களே ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராக இருக்கீங்கப்பா. ஆண்டவரே சோதரம் கர்த்தாவே, உமக்குள் வாழ்கிறோம், உங்களுக்குள்ளே ஜீவிக்கிறோமாப்பா. ஆமாம், உங்களுக்குள்ளே இருக்கும்ப்பா. நீங்கள் எங்களுக்குள்ளே இருக்கீங்க ஆண்டவரே. இசப்பா சோதரம் கர்த்தாவே. இசப்பா, இந்த புதிய தலைப்பின் கீழாக பேசப்படுகிற அப்பா, நீ சொன்னால் சொன்னபடி ஆகும் இந்த தலைப்பின் கீழாக கேட்குற தேவச்செய்தி தேவன் தாமே ஆசீர்வதிப்பதாக ஆண்டவரே. ஆண்டவரே, லட்சக்கணக்கான ஜனங்களுக்கு இந்த தேவச்செய்தி ஆசீர்வாதமாக இருக்கணும்ப்பா. அப்பா, என் வாயில வார்த்தையை போடும் ஆண்டவரே. என்னை மரத்தில் வெளிப்படும் அப்பா. ஆவியானவரே, நீங்கள் எல்லாம் ஒன்றும் செய்ய முடியாதப்பாங்க. நீங்கள் வேணும் ஆண்டவரே, எங்களோட பேசுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கொடுத்துறாங்க, ஸ்மெல் வருது. கர்த்தர் நல்லவர். நம்ம தொடர்ந்து ஒவ்வொரு வாரமாக நீ சொன்னால் சொன்னபடியே ஆகும் என்ற தலைப்பின் கீழாக நம்ம செய்தி கேட்டுக்கொண்டு இருக்கோம். அல்லேலூயா. ஏன்னா கர்த்தர் உன் வாயில் ஜீவனை வச்சிருக்கிறாரு, அதிகாரத்தை வச்சிருக்கிறாரு. ஆமென். உன் வாயில் சாபம் இருக்குது, உன் வாயில் ஆசீர்வாதமாக இருக்குது. அல்லேலூயா. ஏன்னா நீங்கள் தேவனை போலவே இருக்கீங்க, அவர் ரூபத்திலும்படியே இருக்கீங்க, அவர் சாயலும்படியே இருக்கீங்க நீங்கள். அதாவது ஆண்டவர் சொன்னார், நீ சொன்னால் சொன்னபடியே ஆகும் என்று. அல்லேலூயா. ஏன்னா தேவன் ஆதியில் சொன்னார், சொன்ன மாதிரி எல்லாம் உண்டாயிற்று, சகலத்தில் படைத்தார் அவர். அல்லேலூயா. அப்போ நீங்கள் தேவனை போல் இருக்கிறபடியால் நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் உன்னை கொடுத்த காரியங்கள், உன் குடும்பத்தை கொடுத்த காரியங்கள், உன் வேலை கொடுத்த காரியங்கள், உன் பிள்ளைகளை கொடுத்த காரியம் எல்லாவற்றிலும் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அது அப்படியே நடக்கும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். மனுஷன் அப்பத்தில் மாத்திரம் அல்ல, தேவனின் வாயில் புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைத்திருப்பான். அல்லேலூயா. தேவன் ஆதியில் பார்த்தீங்கன்னா தேவன் பேசினார். அல்லேலூயா. யோவான் 1ஆம் அதிகாரம் எடுங்க. யோவான் 1:1. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. அல்லேலூயா. ஆதியிலே இயேசு இருந்தார், இயேசு வார்த்தையாக இருந்தார், அவர் தேவனாக இருந்தார். அல்லேலூயா. அப்போ இந்த வார்த்தை தான் இயேசு, இயேசு தான் வார்த்தை. ஆமென். அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தால் சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதென்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. அல்லேலூயா. அடுத்து படிங்க. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அவருக்குள்ள அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாக இருந்தது. அல்லேலூயா. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. எங்கே பிரகாசிக்குதான்? இருளில் பிரகாசிக்குதான். அல்லேலூயா. இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் இருள் போன்ற சூழ்நிலைகள் வாழ்க்கையில் கடந்தாலும், நீங்கள் நடந்து போய் கொண்டு இருந்தாலும், நான் உங்களுக்கு சொல்கிறது ஒரு காரியம். எப்படி தேவன் இருளில் வெளிச்சத்தை சொன்னாரோ, வார்த்தையை சொன்னாரோ, இருளான இந்த பூமியில், ஒழுங்கின்மையாக அந்த பூமியில் கர்த்தர் வார்த்தையை சொல்லி எல்லாரும் படைத்து சிருஷ்டித்தார் எல்லாத்தையும். அல்லேலூயா. வானம் உண்டாக கனவு தன்னார், பூமி உண்டாக கனவு, நட்சத்திரம் உண்டாக கனவு தன்னார். சொன்னார், அதை கண்டார், அது நல்லதுன்னாராம். ஆமென். சொன்னார், கண்ணில் பார்க்குறாரு, அது நல்லது என்று கண்டாராம். அல்லேலூயா. அப்போ உங்கள் வீட்டில் உங்களுக்கு என்ன தேவையோ, சரீரத்து சுகமாக இருக்கட்டும், பண தேவைகளாக இருக்கட்டும், சமாதானம், நிம்மதி, சந்தோஷம், உயர்வு, வெற்றி, இது எல்லாமே கர்த்தர் இன்னைக்கு உங்கள் வாயில் தான் வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. இருதயத்தின் நிறைவினால் உன் வாய் பேசும். சொல்லுங்க, இருதயத்தின்
ஆமாம், மனசில் என்ன இருக்கோ அதுதான் வெளியே வரும், வார்த்தையாக வெளியே வரும். கரெக்டுங்களா? ஒரு மனுஷன் எப்படி சிந்திக்கிறானோ யோசிக்கிறானோ அவன் அப்படியே இருக்கிறானா. அப்போ மனசுக்கோ மைண்டுக்கோ ஒரு தொடர்பு இருக்குது, ஒரு கான்டாக்ட் இருக்குது. நீ என்ன யோசிக்கிறீங்களோ அதுதான் செய்வீங்க. அப்போது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நல்ல சுகத்தை காணணும், உயர்வை காணணும், நல்ல ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும், ஜம்முன் சீமா போய் வாழணும், 360 சுகமான இருக்கணும், நான் கடன் வாங்கக்கூடாது, கடன் கொடுக்கணும், அப்படிதான் நம்ம ஆசை இருக்குது. கடன் இருக்கா இல்லையா? யாருக்கும் தரித்திரமாக பிடிக்காது, வியாதியில் வாழ பிடிக்காது யாருக்குமே. எல்லாம் சுகமாக தான் இருக்கணும், ஆசீர்வாதமாக இருக்கணும் நம்ம தான் நினைப்போம். வறண்டி சுரண்டி அப்படியாவது நம்ம இருக்க நம்ம யாரும் விரும்புவது கிடையாது. அப்போ ஆண்டவர் சொன்னார், அப்போது இந்த வாழ்க்கையை நீ மாற்ற என் வார்த்தையை நான் கொடுத்துருக்கேன் உனக்கு. நான் என் வார்த்தையை கொண்டு உன் வாழ்க்கையை நீ மாற்ற முடியும். அல்லேலூயா. புரியுதுங்களா? ஒரு வார்த்தையை கொண்டு உன் வாழ்க்கையை மாற்ற முடியும். எப்படி ஒரு பணத்தை கொண்டு நம் தேவைகள் சந்திக்கப்படுதோ, நம்ம பிடிச்சதெல்லாம் வாங்குகிறோம் நம்ம பணத்தை கொண்டு. கரெக்டுங்களா? உங்கள்கிட்ட பணம் நிறையா இருக்குன்னா நீ கவலைப்பட மாட்டேன். எது குறிச்ச நீ விலைவாசி எவ்வளோ ஏறும் கவலைப்பட மாட்டேன். ஏன்னா உங்கள்கிட்ட ஏகப்பட்ட பணம் இருக்குது, உங்களுக்கு அதிகமாக பணம் இருக்குது. பணம் இல்லாத யோசிக்கிறோம், ஐயோ விலைவாசி ஏற்றிட்டாங்களே, 5 ரூபா பொருள் 10 ரூபா விற்கிறானே, எப்படி குடும்பம் நடக்கும், அவங்க கஷ்டப்படுறான். இல்லை அவனுக்கு பணம் இல்லை அவங்கள்ட்ட. அதே பணம் தேவைக்கு அதிகமாக இருக்கும்போது அவன் கண்டுக்கே அவனை பற்றி. அல்லேலூயா. நீங்கள் விலையேறப்பட்டவங்க. அல்லேலூயா. நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நீங்கள் அவர் அடைக்கலமாக நம்பி ஓடி வந்து உங்களுக்கு கதை சொல்றாரு, மேலான உடன்படிக்கை, மேலான வாக்குத்தத்தம் இருக்கு அவங்களுக்கு. அல்லேலூயா. அப்போ நம்ம பண்ணுற விசுவாச அறிக்கையை நம்ம என்ன பண்ணணுமா? உறுதியாக பற்றிக்கொள்ளணுமா? அல்லேலூயா. தப்பு தப்பாக பேசுறதை விட்டுட்டு விசுவாசமாக தேவனுடைய வார்த்தையை எடுத்து இருதயத்தில் விசுவாசித்து உன் வாயில் நீ அறிக்கை செய்யும் போது நீ தொடர்ந்து அதை ரிப்பீட்டாக சொல்ல 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 அதற்கு பதில் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். அது எந்த மாற்றமும் கிடையாது. அது ஆமென். நம்ம அப்படி தான். இப்போ நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா கர்த்தர் நாங்களும் மனுஷங்க தான், வார்த்தையை சொல்லி 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 அதை பெற்றுக்கொள்கிறோம். ஆமென். ஏன்னா அது பிரமாணம், அது பிரின்சிபல், அவ்வளோதான். அது மாற்ற முடியாது. நீ ஆண்டு இப்போ அழுதாலும் புரண்டாலும் நீ அவருக்கு சமூகத்திலே நீ தூங்கினாலும் சரி ஒன்றும் நடக்காது. பிரமாண வார்த்தை என்ன சொல்லுது? அது பிரின்சிபலை நீங்கள் கேட்கணும், அந்த வார்த்தையை கேட்கணும், அதை கவனிக்கணும். மகனே என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கும் செவிய சாய். வசனம் உள்ளே போனாதான் உன்னால் நிமிர்ந்து நிற்க முடியும் உன்னால். அல்லேலூயா. உள்ளான மனுஷன் வார்த்தையினாலே பலப்படுவான். எப்படி சரீரமானது ஆகாரத்தில் பலன் அடையுதோ, உள்ளான மனுஷனுக்கு ஆகாரம் முக்கியம் கிடையாது. அவனுக்கு ஆகாரம் என்னது? தேவனுடைய வார்த்தை. இன்னார் வார்த்தை தான் ஜீவன். அதுக்கு இயேசு சொன்னார், மகனே மகனே உன் இருதயம் கலங்காமலும் பயப்படாமல் இருப்பதாக, பணக்கோடு திடமானதாக இரு. ஏன் சொன்னார்? உன் மனசு கலங்கிடுச்சுன்னா நீ கலங்கிடுவ, உன்னால் எதுவுமே செய்ய முடியாது. ஒரு செயலிழந்த நிலையில தான் இருப்ப. நீ ஆக்டிவிட்டி இல்லாமல் போட்ட பொருள் மாதிரி தான் இருப்ப. இருதயம் ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா கர்த்தரை நம்பி அது இருதயம் எப்படி இருக்குமா? ஸ்ட்ராங்காக இருக்குமா? அல்லேலூயா. துர்ச்செய்தி வந்தாலும் அவன் பயப்பட மாட்டானா. வார்த்தையை கொண்டு என்ன பண்ணுவான்? திடமானதாக இருப்பான் அவன். அல்லேலூயா. நமக்கு தெரியும் எங்களை ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்கள் தப்புவிக்க வல்லவராக இருக்கார் என்று. அல்லேலூயா. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 19 வசனம். புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால்
23 வருஷம். அல்லேலூயா. வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையிலவரா இருக்கிறாரே. அல்லேலூயா. சகோதரரே, நம் பரிசுத்த ஸ்தலத்தை பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகி திரையின் வழியால் புதிதும் ஜீவமான மார்க்கத்தை உண்டு பண்ணினபடியால். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் யாரும் தேவன்கிட்ட சேர முடியாது. எந்த மனுஷன் தேவன் நேராக போக முடியாது. ஏன்னால் மகா பரிசுத்தர் அவர். ஜனங்களுக்குள்ள பாவம் இருக்கு. வருஷத்துக்கு ஒரு தடவை மட்டும் பிரதான ஆசாரியர் ஆரோன், அவர் மட்டும் வருஷத்துக்கு ஒரு தடவை போயிட்டு மகா பரிசுத்த ஸ்தலம் அவன் என்ன பண்ணுற எல்லா ஜனங்களுக்காகவும் பலியை செலுத்தி அந்த ரத்தத்தை கொண்டு போயிட்டு கிருபாசனத்தில் என்ன பண்ணுவாராம், ரத்தத்தை தெளிப்பாராம். ஆண்டவரே, பிதாவே, என் ஜனங்களுக்காகவும் என் குடும்பத்துக்காகவும் எனக்காகவும் இந்த ரத்தத்தை நான் கிருபாசனம் தெளிப்பாராம். அல்லேலூயா. அவருக்குள்ள பயம் இருந்தது. யாரு? ஆரோனுக்குள்ளேயும். அவர் பிரதான ஆசாரியர் தான். கிருபாசன பக்கத்தில் அவருக்கு சீட்டு இருக்கு, உட்கார முடியல அவரால். ஏன்னா அவருக்கு பயம். ஏன்னா அவருக்கு சரி கிடையாது, அவருக்குள்ள பாவம் செஞ்சிருக்கிறார் ஆரோன். போய் டக்குன்னு போயிட்டு சடங்கு பண்ணிட்டு டக்கு வெளியே வந்துடுறாரு. யாரையும் உட்காந்து பரிந்து பேச முடியல. தேவர்கிட்ட போயிட்டு பரிந்து பேச முடியல, ஜனங்களுக்கா பரிந்தமைக்க முடியல. எல்லாருக்கும் பயம். அவர் மகா பரிசுத்த தேவன், அவரு அவர்கிட்ட போக முடியாது, போனால் செத்தா போயிடுவான். அதுக்கு என்ன பண்ணாங்கன்னா ஜனங்க பாஸ்டுக்கு என்ன பண்ணுவாங்க, இடுப்பில் கயிறு கட்டினாங்க. கயிறு கட்டி அந்த கயிறு வெளியே இருக்கும். அவர் உள்ளே போவார். அவர் உள்ளே போய்ட்டு மணி அடிப்பார். மணி அடிக்கும் போது சவுண்டு கேட்டதுன்னா ஆள் உயிரோடு தான் இருக்கிறாரு, பலியை செலுத்திட்டு வந்துடுவாருன்னு. மணி சவுண்டு வரலன்னா செத்து போயிட்டார் உள்ள அர்த்தம். அப்போ எவ்வளோ உணர்ச்சி செப்பட்டு தூக்குனாலும் அவனும் செத்து போயிடுவான். அது என்ன பண்ணுவாங்க, அந்த கயிறை தெருவில் இழுத்துடுவோம், அப்படி இழுப்பாங்க உள்ளேருந்து அவரை. அதை இடுப்பில் கயிறு வந்த கதை அதுதான். அப்படி மகா பரிசுத்தமா தேவனுக்கு யாரும் போக முடியல, சேர முடியல, யாரும் பேச முடியல, நன்மைகள் பெற்றுக்கொள்ள முடியல. அப்ப என்னதான் வழி இதுக்கு? ஜனங்க ஆண்டு சொன்னார், இதுக்கு நான் ஒரு வழியை வச்சிருக்கேன். அல்லேலூயா. நீங்க என்ன பண்றீங்க? நீங்க என்ன பலியிடுங்க, உங்கள் பாவங்கள் போக்குறீங்க, கிட்ட சேர என் கிட்ட நீங்க வரணும்னா உங்களுக்கு பதிலாக ஒரு ஆடோ மாடோ அது சாகணும், அது ரத்தத்தை நீங்க பலியிடணும். அந்த மூலியமா வாங்க சொன்னார் ஆண்டவர். வருஷந்தோறும் இதே செஞ்சாங்க. பலிகளை பலியிட்ட சாலமோ லட்சக்கணக்கான ஆடு மாடு பலியிட்ட ரத்தம் ஆறுக்குள் ஓடிட்டு. அந்த எந்த ஒரு பலியினால அந்த ரத்தத்தினால தேவ திருப்தி ஆகல. எல்லா ஜனங்களும் தேவ கோபாக்கப்பட்டு இருந்தது. தற்காலிகமாக பாவம் மூடப்பட்டது. பாவம் நிவர்த்தி ஆகல, பாவம் பூர்ணப்படுத்த முடியல. அல்லேலூயா. ஜனம் தொடர்ந்து பாவம் செய்கிறாங்க, பலியிடுறாங்க, வீடு போகிறதுக்குள்ளே பாவம் செய்கிறாங்க. திருப்பி ஒரு ஆடு இட்டுன்னு வரோம், திரும்ப மாடை கூட்டின்னு வரோம். இப்படியே கோயிலுக்கு வீடுமா நடந்துக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் சொன்னார், இல்லை இந்த பலியை நிறுத்து. காலம் நிறைவேறும் போது என் குமாரனாக இயேசு நான் ஆட்டுக்குட்டியாக அனுப்புவேன். அவரே உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. அல்லேலூயா. அந்த பரிசுத்தமுள்ள அந்த ஆட்டுக்குட்டி இயேசுவானவர் பாவம் செய்யல, நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டு நமக்காக பாவமாக்கப்பட்டால் சிலுவையில். அல்லேலூயா. மரித்து ரத்தம் சிந்தி ஜீவனை கொடுத்து மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்து அவர் என்ன பண்ணாரு, தம்முடைய பரிசுத்த ரத்தத்தை கிருபாசனத்தை கொண்டு போறார், பரலோகம் கொண்டு போறாராம். அல்லேலூயா. அதுதான் பவுல் சொல்றாரு இங்க. அந்த மார்க்கத்தின் வழியா பிரவேசிப்பதற்கு அவருடைய ரத்தத்தினால் நமக்கு தைரியம் உண்டாயிருக்கபடியினாலும். அல்லேலூயா. இப்ப எல்லாருமே உள்ள வராங்க. கிறிஸ்டின்ஸ் வரான், முஸ்லிம்ஸ் வராங்க, இந்துஸ் வராங்க, எல்லாரும் சபைக்கு தைரியமாக உள்ள வராங்க. ஏன்? எல்லாருக்கும் ரத்தம் சிந்தப்பட்டாச்சு எல்லாருக்காகவும். அல்லேலூயா. ரத்தம் சிந்ததுனால அவன் நீதிமான் கிடையாது. அவன் ரத்தத்தை விசுவாசிச்சாதான் அவன் நீதிமான மாற்றப்படுவான்.
அல்லேலூயா. எப்படிப்பட்ட ஒரு குடிகாரனாக இருக்கட்டும், அவன் கஞ்சா அடிக்கட்டும், குடிக்கட்டும், எப்படிப்பட்ட துர்க்குணம் மனுஷன் தான் பரவாயில்ல, அவன் மனத்தின் நான் ஒரு பாவி அதை உணர்ந்து, ஆண்டவரே எனக்கு நீங்கள் வேணும்ப்பா, நான் பாவி, நான் சரியில்லை ஆண்டவரே, என் பாவங்களை மன்னிங்க ஆண்டவரே, அவன் அறிக்கை செய்யும் போது என் வசனம் சொல்லுது, தன் பாவங்களை மறைக்கிற வாழ்வடைய மாட்டான். அது அறிக்கை செய்து என்ன பண்ணுமா? அறிக்கை செய்யணும், வாயில் சொல்லுமா, விட்டுவிட்டா இரக்கம் பெறுவான் அவன். ஏன்னா இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்களும் நீக்கி நம்மை சுத்திகரிக்குமா. ஹல்லேலூயா. ஏன்னா ரத்தம் சிந்துவது இல்லாமல் பாவ மன்னிப்பு யாருக்கும் கிடையாது. ஒரு ஆட்டின் ரத்தமோ ஒரு மாட்டின் ரத்தமோ பாவத்தை கழுவ முடியாது, உனக்கு பரிகாரம் செய்ய முடியாது, உன் தோஷத்தை நீக்க முடியாது, உன் கர்மத்தை போக்க முடியாது. அதுக்காக பாவமே அறியாதவர் மனுஷனா. ஹல்லேலூயா. அதே சொல்லப்படுது யோவான் 1 அந்த வார்த்தை 1:14 சொல்றது, வார்த்தை மாமிசமாகி இந்த பூமிக்கு இயேசுநாதர் வந்தார். ஹல்லேலூயா. உன்னை என்னை மீட்கும் பொருளாக நித்திய ஜீவனை உனக்கு கொடுக்க முடியாக. ஆமென். நானோ உனக்கு ஜீவனை கொடுக்க வந்தேன், அந்த ஜீவன் பரிபூர்ண அடைய வந்தேன் என்றார். அந்த நித்திய இன்டர்னல் லைஃப், நித்திய காலமா பரலோகத்தை அவரோட வாழும்படி. ஹல்லேலூயா. தைரியமா நிற்கிற சமூகத்தை வந்து, ஏன் நான் நீதிமான், ரத்தன கழிவு இருக்கு, என் பாவத்தை போக்கு இருக்கு, அது சொல்ற தைரியமா. இப்படி அந்த ரத்தத்தில் தைரியம் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினாலும் தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா ஆசிரியர் நமக்கு ஒருவர் இருக்கிறபடியினாலும். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்ன மோசே கிட்ட சொல்றாரு, இவர் எங்கும் என் வீட்டில் உண்மையுள்ளவன். ஹல்லேலூயா. என்ன சொன்னாரு? என் வீட்டு எங்க இவன் உண்மையுள்ளவன் இவன். ஆண்டவர் சொல்ற மோசே பார்த்து சொல்றாரு. ஆனால் மோசே மறுத்து போயிட்டான். நமக்கு ஒரு பிரதான ஆசாரியர் இருக்கிறார். ஹல்லேலூயா. வானங்கள் வழியாய் பரலோகத்திற்கு போன தேவகுமாரனாக இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர் உனக்காக எனக்காக எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறபடியால் நமக்கு இரவும் பகலும் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு விண்ணப்பம் செய்கிறவர். நீ சுகமா வாழும்படி, பிள்ளைகள் வாழும்படி, நீ ஆச்சரியமா இருக்கும்படி, நீ நிம்மதியா ஜீவன பண்ணும்படி, நீ உயர்ந்திருக்கும்படி, வெற்றியா வாழும்படி. ஹல்லேலூயா. உனக்கா பரிந்து பேசுகிறாராம். ஹல்லேலூயா. மத்தியஸ்தர் சொல்லுங்க. ஆமா, தேவனுக்கும் மனுஷனுக்கும் மீடியேட்டர், வக்கீல் அவர். ஹல்லேலூயா. டேரக்டா ஆண்டவரிடம் போக முடியும், இப்போ போக முடியாது. நீ நமக்குள்ள என்ன இருக்கு? பாவம் செய்கிறோம், நம்ம தொடர்ந்து தெரிஞ்சு செய்கிறோம், தெரியாமல் செய்கிறோம், டேரக்டாக போக முடியாது. அது சொன்ன ஆண்டவரே இயேசு கிறிஸ்து நாமத்தில் வருகிறேன் பிதாவே, அவர் நாமத்தில் போகிற சமூகத்துக்கு நான் ஆண்டவரை பார்க்கும்போது என்ன ரத்தத்துக்களை வச்சு பார்க்கிறார், நீதிமான பார்க்கிறார் என்ன, இந்த குமாரன் சாயினபடி பார்க்கிறார் என்ன. ஹல்லேலூயா. துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேர கழுவுமா. எப்படி வரணுமா அவர்கிட்ட? ஹல்லேலூயா. அவர் சமூகத்தில் எப்படி வரணுமா? ஐயோ ஆண்டப்பனை நான் அடிச்சிருவாரோ, நான் சரியில்லையே, நான் பாவி, நான் தப்பு செஞ்சுட்டேன், மனசை குற்றப்பட்டு வராத, நீ தைரியமாக உள்ளேவான்றார். எப்படி வரணுமா? தைரியமாக உள்ளேவா. ஹல்லேலூயா. என்ன எப்படி வரணும் பாருங்க, உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேர கழுவும். ஹல்லேலூயா. சேர்ந்தீங்க சொல்றாரு, சேரும்போது ஏற்ற நேரத்தில் உனக்கும் இரக்கம் உண்டு, உனக்கும் சகாயம் உண்டு. ஹல்லேலூயா. அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவர், உங்கள் தகப்பன் அவர். நீ கேட்பதற்கும் நீ நினைப்பதற்கும் நீ ஜெபிப்பதற்கும் அவர் அதிக அதிகமாக தருகிற நல்லவரும் வல்லவருமா இருக்கிறார் அவர். ஹல்லேலூயா. பொல்லாத நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்லதை கொடுக்க நினைக்கும் போது யார் பொல்லாதவங்களா? நானும் நீங்களும் பொல்லாதவர்களாம். அப்படிப்பட்ட ஜனம் நீங்களும் பிள்ளைகளுக்கு நல்லதை கொடுக்குறீங்க, நல்ல உணவை கொடுக்குறீங்க, நல்ல உடையை கொடுக்குறீங்க, வாழ்க்கைக்கு நல்ல ஒரு காரியத்தை செய்கிறீங்க.
நல்ல ஒரு படிப்பை கொடுக்குறீங்க. நீயே கொடுக்கும்போது நான் உனக்காக சொந்த குமாரனே கொடுத்துடுறேன். அல்லேலூயா. அப்போ எல்லாவற்றையும் எப்படி கொடுப்பாரா? கூட கொடுப்பார் இவர். அல்லேலூயா. நீ எதிர்பார்க்காத செயல்களால் செய்வார் அவர். ஆச்சரியமான காரியங்கள் செய்கிறவர் அவர். அதிசயங்கள் செய்கிறவர் அவர். அல்லேலூயா. நாம தேவையில்லாது விசுவாசம். விசுவாசத்தோடவர்கள் அறிக்கை. அல்லேலூயா. அல்லாமலும் 23 அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கை இடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியா, கான்ஃபிடண்டா, ஸ்டாண்டர்டா உறுதியா இருக்க கடவும். அல்லேலூயா. வயிற்றில் ஒரு குழந்தை கூட ஒரு தாய் ஒரு கரு உண்டாகுதுன்னா உடனே குழந்தை பிறகுது கிடையாது. அது தெரிஞ்சு போச்சு, என் வயிற்றில் இப்போது நான் தாயாயிட்டேன் அப்படி அவங்களுக்கு உணர்வு இருக்குது அவங்களுக்குள்ள. ஆனால் குழந்தை இல்லைன்னா கையில் பெற்றுக்கொள்ள கையில் பார்க்கல, காற்று இருக்கா 10 மாதமோ 9 மாதமோ காற்று இருக்காங்க. அந்த குழந்தை அதை வளர்ச்சி பெற்று பூரணம் அடைந்து குழந்தைய வெளியே காத்து கொண்டு இருக்காங்க. அது பிரமாணம். அது நாட்கள் எடுக்குது, அது டைம் எடுக்குது. அல்லேலூயா. ஆனால் நிச்சயம் என்ன, நான் கன்சீவ் ஆகிட்டேன், எனக்கு குழந்தை ஆண்டு கொடுத்துட்டாரு, நம்பிக்கை உறுதி. அல்லேலூயா. அதுபோல் பரிசுத்த ஆவியானவர் உங்கள் வாழ்க்கை ஒரு உறுதி கொடுத்துருக்கிறாரு. உங்களை வாழாக்காம தலையாக்குவேன், உங்களை கீழாக்கா மேலாக்குவேன், உங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காது, உங்களுக்கு ஒருவரை புறப்பட்டு வருவார்கள் 7 வரையா புறப்பட்டு போவார்கள் என்று. அல்லேலூயா. விசுவாசியே, உன்னை இல்லாமல் இந்த உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? உன்னுடைய விசுவாசமே இந்த உலகத்தை ஜெயிக்குமா? அதுதான் ஜெயம். போதகர சொல்லல, வரம்பட்டு தாசகர சொல்ல ஆண்டவர் விசுவாசி சொல்றாரு. விசுவாசியே, உன்னை இல்லாமல் உலகத்தையும் ஜெயிக்க முடியும் என்றார். அல்லேலூயா. நீ இப்ப பார்க்க சூழ்நிலை பார்த்து பயப்படுற, நீ கண்ணில் பார்த்து பிரச்சனையை பார்த்து பயப்படுற, நீ அதை பார்த்து கலங்குற. ஆண்டு சொல்றாரு, உன்னால் உலகத்தை ஜெயிக்க முடியும், என்னுடைய விசுவாசம் உங்களை வச்சிருக்கான்றார். ஆமென். அப்போ அனுதமாக என்ன சொல்லணும்? நம்ம வாயில் நம்ம என்ன பேசுகிறோமோ அதுதான் நமக்கு நடக்கும். நமக்கு நீ வாழ்க்கை கஷ்டப்படுற காரணம் என்ன? நீ பேசுகிற வார்த்தைகள், அந்த வார்த்தை விதைச்சி நீ முளைச்சி வந்திருக்கு. கண்ணீரும் கஷ்டமாக இன்னைக்கு முளைச்சி வந்திருக்கு. அதை பேசும்போது ரொம்ப ஜாகிரதையாக பேசணும். என் வாய் நான் பலப்பட பேசுவேன், என் இஷ்டப்படி பேசுவேன், என் இஷ்டம் வந்து எனக்கு என்ன தோணுது நான் பேசுவேன், அப்படி தான் பேசுனா கஷ்டப்படுறது யார்? பேசுகிறவங்க தான். அல்லேலூயா. அவனவன் வாயின் பலனால் அவனவன் நன்மையை புசிப்பான். அவனை உதவி விளைவினால் அவனவன் திருப்தி ஆவானா. நீ என்ன பேசுறியோ, நீ என்ன சாப்பிட்றோ, அதுதான் வயிறு நிரம்பும். புரியுதுங்களா? கேர்ஃபுல்லாக இருக்கணும். வார்த்தை ஒவ்வொரு விதை மாதிரி. நீ பேச ஒவ்வொரு வார்த்தையும் பூமியில் முளைக்குது, விக்கையில விழுது, கண்டிப்பாக முளைச்சி வரும், கனி கொடுக்கும். அது தப்பாக பேச தப்பு முளைச்சி வரும், நல்லது பேச நல்லது முளைச்சி வரும். யார் சாப்பிட்றது? யார் விளைச்சாங்களோ அவங்க தான் சாப்பிட்ணும். அதுதான் பிரமாணம், அது பிரின்சிபல். அதுதான் இந்த தோட்டத்தை விளைச்சி யார்? நீங்கள் விளைச்சிருக்கீங்க, நீங்கள் தான் அறுவடையை பார்ப்பீங்க, நீங்கள் தான் புசிப்பீங்க. புரியுதுங்களா? அப்போ என்ன பேசுகிறோம் ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. நல்ல வார்த்தையை கேளுங்க. யூடியூபில் தேவ செய்தி போடுறோம், தொடர்ந்து கேளுங்க, கேட்டுக்கொண்டே இருங்க. ஆமென். இந்த வாழ்க்கையில் ஒரு நாளைக்கு வாழ்த்து 6 நாள் எங்கெங்கேயோ போகிறீங்க, எவ்வளோ பிரச்சனை பார்க்குறீங்க, எவ்வளோ பிரச்சனை கேள்விப்படுறீங்க. அதெல்லாம் உங்கள் இதயத்தில் என்ன பண்ணோம்? சோர்வடை செஞ்சுவிடும். உங்களுக்கு விசுவாசத்தில் விலகி போயிடுவீங்க நீங்கள். அப்போ உங்கள் இருதயம் பலனாக இருக்கணும்னா வார்த்தையை கேட்கணும். ஆமென். வார்த்தையை கேட்க உள்ள மனு என்ன பண்ணுவோம்னா சிறப்படுவோம் அப்படியே. ஆமென். கர்த்தர் நல்லவர். தீத்து 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஒன்று
அல்லேலூயா. என்ன தேவன் அவரு? சொல்லுங்க, பொய்யுரையாத தேவன். பொய்யுரையாத தேவன். அல்லேலூயா. நான் பொய் சொல்லுவேன், நீங்களும் பொய் சொல்லுவீங்க. அது நமக்கு தானாக வருது நமக்குள்ள. அது சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி பொய் சொல்கிறோம். அது யாரும் கற்றுக்க சொல்லித்தர தேவையில்லை. குழந்தைகளை பாருங்கள், அழகாக பொய் சொல்லும். வேண்டி வச்சுக்கோ, இல்லையான்னு இந்த கையில் வச்சு மறைச்சி வச்சுருக்குறோம். இப்படி சொல்லி கொடுத்தாங்களா? தானாக வருது. அது நம்ம நல்லா பொய் சொல்லுவோம், நல்லா பொய் பேசுவோம். பொய்யை அப்படியே நம்புற மாதிரியே அப்படியே பேசுவோம். ஆமாம், வசனம் சொல்லு, பொய்யுரையாத சொல்லுங்க, பொய்யுரையாத தேவன் அவர். அவர் பொய்யல என்னென்ன தெரியாது, ஏன்னா சத்தியம் உள்ளவர் அவர். பிசாசோ பொய் பேசுவான், தனக்குள்ள தனக்கு இருக்குது எடுத்து பேசுவான், தனக்குள்ள இருந்து எடுத்து பேசுவான். அவன் ஆதி முதல் கொண்டு பொய் சொல்லி சுற்றி திரிகிறான். அவன் இதுதான் வேலை அவனுக்கு. எப்படி ஏமாத்துவான், எப்படி உங்களுக்கு வஞ்சிப்பானா? கிறிஸ்துவ ஜனங்கள் அவன் உன் பிரச்சனை என்ன இருக்கோ அது உங்களுக்கு கவனிப்பான். முதலாவது உனக்கு புதுசாக கவனிக்க மாட்டான். உங்ககிட்ட என்ன சரக்கு இருக்கோ அதுதான் அவனுக்கு காமிப்பான். உன் மைனஸ் என்னாவோ அதுதான் அவனுக்கு காமிப்பான். உன் கண்ணுமாடி எடுத்து நிறுத்துவான். அதுதான் அவன் காதில் போடுவான். புதுசாக எல்லாத்துக்கும் கம்மி மேஜிக் பண்ண மாட்டான். இருக்கிறதே காமிச்சு பாரு. உன் குடும்பத்தை பாரு, உன் பிள்ளைகளை பாரு, உன் சூழ்நிலையை பாரு, உன் சரீரத்தை பாரு. ஒன்றும் உருப்படலை, யாரும் என்னை கவனிக்கலை, யாரும் என்ன அன்பாக இல்லை, யாரும் என்னை விசாரிக்கலை, எனக்கு வேலை சரியில்லை, வேலை இல்லை, வருமானம் சரியில்லை, எனக்கு வீட்டில் பொருளாதாரம் சரியில்லை, சூழ்நிலை சரியில்லை. இதெல்லாம் சுற்றி பொய் சொல்லி சுற்றி திரிகிறான் வகை தேடி அவன். ஆனால் கர்த்தரோ உண்மையுள்ளவர். நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் பார்க்க மாட்டீங்களா, ஆனால் உன் பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படுமா. அல்லேலூயா. ஆமாம், உன் தேவைகள் எழுதப்படும் முன்னே உன் தேவைகள் எல்லாவற்றையும் அவர் முன்னேற்பாடு செய்து வச்சிருக்கிறாராம். அவர் நாமம் யெகோவா ஈரே. சொல்லுங்க, அவர் நாமம் யெகோவா ஈரே. அல்லேலூயா. ஆமாம், உனக்கு உன் பிள்ளைங்களுக்கு 1000 தலைமுறைக்கு உனக்கு வாழ்வாதாரத்துக்கு நீ வாழ்வதற்கு உனக்கு என்ன வேணும்? வீடு, வசதிங்க, ஆசீர்வாதம், சாப்பாடு, துணிமணி எல்லாமே உனக்கு ஏற்பாடு செஞ்சு வச்சுக்கிறான் அவன். அல்லேலூயா. நம்ம என்ன பண்ணுறோம்? இன்னைக்கு சூழ்நிலையை பார்க்குறோம், இந்த நாளை பார்க்குறோம். சொன்னார், நாலு நீ கவலைப்படாத. என்னது? ஆமாம், நீ அதை கவலைப்படாத, அதுக்காக கவலைப்படட்டும். அல்லேலூயா. நீ எனக்குள்ள மகிழ்ச்சியாயிரு என்றார். அல்லேலூயா. நீ கர்த்தருக்குள்ள நீ மகிழ்ச்சியாயிரு, அதுதான் உனக்கு பலன். உனக்கு நாலு இதுக்கு கவலைப்பட்டேன்னா இந்த நாள் உனக்கு துக்கமாகிடும், உனக்கு வேதனை ஆகிடும். புரியுதுங்களா? சொல்ல, காக்காவை பாரு, அதெல்லாம் கவலைப்படுதா? ஜம்முன்னு சுற்றுது. 3 பேர் நான் அதுக்கு ஆகாரம் கொடுக்குறேன், அதுக்கு தங்கத்துக்கு ஒரு கூடு, அதுக்கு அதே நான் போஷிக்கிறேன், பராமரிக்கிறேன், பாதுகாக்கிறேன். நீ என்ன போலவே இருக்க, உன்னை எப்படி நான் கைவிடுவேன்? உன்னை எப்படி நான் விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன். அதனால் தைரியம் கொண்டு நீ சொல்லு, என் தேவனை சகாயர், என் தேவன் தேவையை சந்திப்பாரு, என் தேவனை ஆசீர்வதிப்பாரு, என் தேவனை உயர்த்துவாரு, நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன்னு சொல்லலாமே. அல்லேலூயா. அதுதாங்க அறிக்கை. விசுவாசமா நீ சொல்ற பார்த்தியா, உன் சூழல் எப்படி இருந்தா அதை பார்க்காத படிக்கு, உனக்கு என்ன பிரச்சனை பார்க்காத படிக்கு பதில பேசுற பார்த்தியா, அதுதான் விசுவாச அறிக்கை. அந்த அறிக்கை செஞ்சுட்டு அது நம்பிக்கையோடு பற்றுக்கொள்ளணுமா. அல்லேலூயா. ஆபிரகாம் குழந்தை இல்லை, எல்லாருக்குமே தெரியும். அது நீங்களே படிச்சிருப்பீங்க வசனத்தில். 75 வயசு ஆண்டு கூப்பிடுறாரு ஆபிரகாம, நான் பெரிய ஒரு ஜாதியாக்குறேன், ஜாதியில தேசமாக்குறேன்றாரு. அல்லேலூயா. எப்போ? 75 வயசு. அவன் எதுக்கு ஒரு ஆர்டர் நம்பி எதுக்கு வந்தான்? அவனுக்கு குழந்தை கிடையாது, அவனுக்கு மைனஸ் பாயிண்ட் அவன்கிட்ட. அதுதான் குழந்தை இல்லை அவனுக்கு. கர்த்தர் அந்த மனிதனை அழைத்து அவனை ஆசீர்வதிக்கிறான், அவனை ஜாதியாக்குறேன், உன் பேரை பெருமைப்படுத்துகிறேன், நீ வா, புறப்பட்டு வா, நான் சொன்ன தேசத்துக்கு போன்றாரு. அவனும் தன் மனைவியோடும் தன் ஜனத்தோடும் புறப்பட்டு போனான். அல்லேலூயா. 100 வயசு ஆயிடுச்சு. எத்தனை வயசு?
அழைச்சது எப்போ? 70 வயசு அழைச்சார் ஆண்டவர். 75 இயர்ஸ், 75 வயசு ஆண்டு கூப்பிட்றாரு ஆபிரகாம. 70 வயசு முக்கால்வாசி கிழவு தானே? சொல்லுங்க, பேசுங்க. 70 வயசுனா கிழவுனா குமாரண்ணா கிழமை. 100 வயசுல எப்படி இருப்பான்? அப்போ படும் கிழமைட்டு இருப்பான். தோல்லாம் சுருங்கி போயிருக்கும் அப்படியே. வரட்டுங்களா? சாராளுக்கு மனைவிக்கு 90 வயசு. எதுக்கு வந்தாங்க ஆண்டவர் நம்பி? ஆண்டவர் குழந்தை கொடுக்க சொன்னாரு. அவர் சத்தியத்தை கேட்டு ஓடி வந்தாங்க. அல்லேலூயா. நீங்க எதுக்கு ஓடி வந்தீங்க? ஆண்டவரை குடும்பத்தை சூழ்நிலையை மாற்றுவார், கர்த்தர் கஷ்டத்தை போக்குவார், என் வறுமையை மாற்றுவார், என் வியாதியை மாற்றுவார். என்னை அடைக்கிறவன் நம்பி ஓடி வந்திருக்கீங்க. கரெக்டுங்களா? நீங்கள் சபையிலிருந்து ஓடி வரக்கூடாது, பாஸ்டர் ஓடி வரக்கூடாது, கர்த்தரிலிருந்து ஓடி வந்தீங்கன்னா நீ வெக்கப்பட்டு போக மாட்டீங்க. அல்லேலூயா. அவனுக்கு கஷ்டம்தான். அவனு ஜெபம் பண்ணுறான். 25 வருஷம் புருஷன் பண்ணி ஜெபம் பண்ணுறாங்க. ஆண்டவரே சொன்னீங்களேப்பா குழந்தை பிறக்கலையாப்பா. வேலைக்காரன் குழந்தை பிறகுது. அவனுக்கு வேலைக்காரங்கெல்லாம் குழந்தை பிறகுது, இவன் குழந்தை பிறக்கலை. அவனை என்ன சொல்கிறான்? அவனை எதுக்கு அழுகுற, ஏன் கஷ்டப்படுற? நான் வானத்தை பாரு, வானத்தின் நட்சத்திரங்களை போல என்ன கூடமா நட்சத்திரத்தை எண்ண முடியாது. அது போல ஒரு சந்ததியிலிருந்து ஜனங்க தோன்றுவாங்கன்றார், ராஜாக்கள் தோன்றுவாங்கன்றார். இந்த உலகத்தை அவங்க ஆண்டு கொள்வார்கள் சொன்னார். அல்லேலூயா. நம்புற மாதிரி இருக்கா? இது அப்படி தானே. ஆனால் அநேக பிராமிஸ் கொடுத்துருக்காரு, வார்த்தை கொடுத்துருக்கிறாரு. ஆனால் எதுவுமே வாழ்க்கையில் வராத போது நம்புற மாதிரி இல்லை. இன்னும் அதுதான். சொல்லட்டுங்களா? வசனம் இருக்கு, நம்மள வார்த்தையை சொல்கிறோம், ஜெபிக்கிறோம், ஆனால் கண்ணில் பார்க்கல நல்லதை. ஆபிரகாம் அதுதான், ஜெபிக்கிறான், ஆண்டவரை கூப்பிடுறான், ஆனால் வாழ்க்கை குழந்தை பிறக்கல. 100 வயசுல 100 வயசுல ஆபிரகாமுக்கு சாராளுக்கு குழந்தை பிறகுது. ஹல்லேலூயா. வாக்குத்தத்தத்தின்படியே 100 வயசுல ஆமென் கர்த்தர் சொன்னபடியே பரிபூர்ணமான ஈசாக்கை தேவன் கையில் கொடுத்தார். ஹல்லேலூயா. அவங்க துன்பத்தை கண்ட நாட்களுக்கும் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் எந்த ஜனங்கள் மத்தியில் வைக்கப்பட்டாங்களோ, எங்கே தலை கொழிஞ்சாங்களோ அதே ஜனங்களுக்கான கண்களுக்கான காது கேட்க அவங்க கூட அழுகு சத்து குழந்தை சத்து கேட்டது. ஹல்லேலூயா. எல்லாம் நினைச்சிருப்பாங்களே வேலைக்காரங்களாம், என் எஜமான் எபிரேய தேவனை அவர் ஆராதிக்கிறாரு, அவர் குழந்தைய பிறக்கல பார்த்தியா. இன்னைக்கு ஜனங்க என்ன சொல்கிறாங்க? சபைக்கு போறிய, ஏசு ஏசு சொல்றிய, என்ன நீ நல்லதை பார்த்த, நீ என்ன மாறிடுச்சு உனக்கு? பிசாசு சொல்கிறான், கோயிலுக்கு போறிய என்னாச்சு? கர்த்தருக்கு ஜெபத்தை கேட்க மாட்டாரு, கர்த்தருக்கு கொடுக்க மாட்டாரு, நீ பாவம் செஞ்சிருக்க, நீ சரி கிடையாது, நீ பாவி, நீ என்ன அப்புறம் குற்றப்படுத்துறான். நீ என்ன சொல்லணும்? பிசாசே பொய்யனே உன் வாயை மூடு. ஜனங்க அக்கறை சொல்கிறாங்களா வந்து, அக்கா அண்ணா உங்கள் அக்கறை ரொம்ப நன்றிண்ணா, கொஞ்சம் வெயிட் பண்ணுண்ணா, உன் கண்ணு காண உன் காது கேட்க இப்போது இருக்க பார்க்கிலும் இன்னும் 1000 மடங்கு நன்றாக இருப்பனா, என் ஏசர் கைவிட மாட்டாரு. அல்லேலூயா. அப்படிலாம் பண்ண சொல்லி அவங்கள அமுச்சு வைக்கணும் அவங்கள. அல்லேலூயா. பிசாசு என்ன சொல்லணும்? பிசாசே பொய்யனே, பொய்க்கு பிதாவாகிய சாத்தானே, நீ கொண்டு வந்து பொய்யை ஏற்றுக்கொள்ள மாட்டேன், நீ கொண்டு வர அவமானத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டேன், நிந்தையை ஏற்றுக்கொள்ள மாட்டேன், நீ கொண்டு வர வியாதியை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். நான் என் கர்த்தர் வியாதிகளை சுமந்தார், என் அவமானத்தை சுமந்தாரு, அவர் தலை குனிஞ்சாரு, நான் தலை குனிய மாட்டேன், தலையை உயர்த்தி இருக்கிறாரு. அல்லேலூயா. கொஞ்ச கால பாடு அனுபவிக்கிறாளுக்கு கர்த்தர் என்னை சீர்படுத்தி சிறப்படுத்தி என்னை பலப்படுத்தி மறுபடியும் என் ஸ்தானத்தை நிற்க வைப்பாரு. என் தலையை கர்த்தர் மீண்டும் உயர்த்துவார். அல்லேலூயா. இருக்கீங்களா? எபிரேயர் 15:16 1:15-16 எபிரேயர் தீத்து 1:15-16
என்ன படித்தேன்? 13, 15, 15, 16. சவுண்ட் அப்படி. படி படி. அல்லேலூயா. இயேசுவை நம்புகிறாங்க, என்ன பண்ணுறாங்க? வரலான்ட்டு ஒன்று நம்பிக்கையை விட்டுடுறாங்க. ஏன் சமையல் சொல்கிறாங்க, 2 வாரம் கோயிலுக்கு போமா சரியாக போயிடுமா, 7 வாரம் கோயிலுக்கு போமா எல்லாம் சரியாயிடும், இல்லை ஞானஸ்தானம் எடுத்துக்கோமா எல்லாம் சரியாக போய் கடன் மாறிடும், புதுசு திருந்துடுவான், குடிக்க மாட்டான். அப்போ இதெல்லாம் சொல்லி ஜனங்களை ஏமாற்றி வஞ்சித்து அவன் என்ன தெரியுமாங்க, இது ஒரு மதம், இந்த மதத்தில் போயிட்டு ஞானஸ்தானம் எடுத்தால் எல்லாம் சரியாக போயிடும். அப்படி ஏமாத ஜனங்க நீ பல பேர் இன்னைக்கு ஏன் இன்னைக்கு ஜனங்க பின்வாங்கி போயிட்டாங்க கிறிஸ்துக்குள்ளே இருந்து. ஏன் நிலைத்திருக்க முடியல அவங்களுக்குள்ள? ஏன்னா அவங்க இருதயத்தில் என்ன பண்ணுறாங்க, கிடைக்கலான்ட்டு என்ன பண்ணாங்க, இதெல்லாம் நடக்காது, நான் திருப்பி அங்கேயே போயிடுறேன்னு அங்கேயே போயிட்டாங்க. விசுவாசிகளுக்கு எல்லாமே கூடன்றாரு. அல்லேலூயா. காலம் தாமதமானாலும் வாக்கு பண்ணினவர் உண்மையில் இருக்கிறான்னு ஆபிரகாம் சொன்னான். அல்லேலூயா. அவனுக்கு குழந்தை பிறக்கலன்னு அவன் அவிசுவாசமா இல்லையா, அவன் சந்தேகப்படலையா, ஜெவன வார்த்தை எப்படி நான் உறுதியாக பற்றி கொண்டானா. அல்லேலூயா. ரோமர் 4ஆம் அதிகாரம் 7 படிங்க. ரோமர் 4:17. அநேக ஜாதிகளுக்கு ஒரு தகப்பனாக ஏற்படுத்தின என்று எழுதியிருக்கிறபடி அவன் தன் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவர்களை இருக்கிறவர்களைப் போல் அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக தகப்பனானான். ஹல்லேலூயா. இல்லாதவர்களை இருக்கிற போல் அழைக்கிற தேவன் அவர். ஹல்லேலூயா. பூமியில் ஒன்றுமே இல்லை, ஒழுங்கின்மையாக இருந்தது, அது அப்படியே விட்டு இல்லை, அதெல்லாம் வாயில சொல்லி அதை உருவாக்குறாரு. அது ஆமென். அதே போல் வாழ்க்கையில் என்ன இல்லையோ சரி, அது வாயில சொல்லி உருவாக்க முடியும். அல்லேலூயா. கண்டிப்பாக முடியும். ஏன்னா வார்த்தையில் ஆண்டவர் வச்சிருக்காரு, வாயில ஜீவனை வச்சிருக்கிறாரு. நீ சொன்னால் சொன்னபடி ஆகும். கர்த்தர் வீட்டுக்கு ஒரு தீர்க்கதரிசியை வச்சிருக்காரு உன்னை. அல்லேலூயா. தீர்க்கமா இந்த வசனத்தை உறுதியா நீ பற்றிக்கொண்டு விசுவாசத்தை அறிக்கை செய்யும் போது கண்டிப்பா அது வார்த்தை வாழ்க்கை பலன் செய்யும், கிரியை செய்யும். அல்லேலூயா. ஸோ இல்லாதவர்களை இருக்கிறப்போ அழைக்கிற தேவன். அல்லேலூயா. சூப்பர் விளாண்டுவர். இல்லைன்னா கிடையாது, அது அழைச்சாரம் வந்துடும். இவ்வளோ சாதா ஃபோன் தான் இது. ஆண்டு இது கோல்டு ஃபோன் சொன்னார்னா கோல்டு ஃபோனாக மாறிடும் அது. அல்லேலூயா. நம்புறீங்களா? என்னை பொறுத்த ஃபோனு சாதாரண மொபைல் ஃபோனு. ஆண்டு இல்லைப்பா இது கோல்டு ஃபோன் சொன்னார்னா கோல்டு ஃபோன் ஆகிடும். ஏன்னா அவர் பொய்யுரியா தேவன், அவர் சொன்னால் சொன்னது தான். அல்லேலூயா. உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புவதற்கு சூழ்நிலையே இல்லை. அது நம்பிக்கையோடு விசுவாசித்தான். அல்லேலூயா. நம்பலாம் பார்த்தா நம்புற மாதிரி இல்லையா சூழ்நிலை. சாரோட கர்ப்பம் செத்து போச்சு, ஸ்திரீகளோட வழிபாடு நின்று போச்சு, வயசாயிடுச்சு, குழந்தை பிறக்குமா? பிறக்காது. நம்பிக்கை இல்லை, புருஷனுக்கு நம்பிக்கை இல்லை, பொண்டாட்டிக்கு நம்பிக்கை இல்லை.
எல்லாம் சூழ்நிலையை பார்க்குறாங்க, தன் தோட்டத்தை பார்க்குறாங்க. ஐயோ வயசு ஆயிடுச்சு, உங்களுக்கு கர்ப்பம் செத்து போச்சு, நம்ம குழந்தை பிறக்க போகுது. நம்பது சூழ்நிலை இல்லை. அவன் மைண்டு பேசுது, மனசு பேசுது, மாமிசம் பேசுது. வரப்பா சொல்லிட்டு போகிறான், அவங்க குழந்தை பிறக்காதுப்பா, அவனுக்கு விடுப்பா, வயசாயிடுச்சுப்பா அப்படின்னு. ஆனால் வசனம் பாருங்கள் 19. அவன் விசுவாசத்திலே பலவீனமாக இருக்கவில்லையா? என்னன்னு கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா, வருமா வராதா, நடக்குமா நடக்காதா அப்படின்னு சொல்லாம அவன் ஏறக்குறைய 100 வயதாக இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் கர்ப்பம் செத்து போனதையும் யோசிக்கவே இல்லையா அவன்? அல்லேலூயா. அப்ப என்ன பண்ணான்னு சொல்றாரு, இன்னைக்கு உன் சூழ்நிலையை பார்க்காத, உன் வியாதியை பார்க்காத, உன் குறைவை நீ பார்க்காத, உன் தோல்வியை பார்க்காத, என் வார்த்தையை பாருன்றாரு. அல்லேலூயா. என் வார்த்தையை விசுவாசி, நீ அந்த வார்த்தையை அறிக்கை செய்ய, நீ உறுதியா நம்பிக்கையோடு இரு. பொய்யுரியா தேவன் வாக்கு பண்ண உண்மையோடு சொல்லு. அது வகைப்படுத்த ஆண்டவரே, உங்களால கூட மாண்டவரே, தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே சொன்னீங்களானவரே, விசுவாசிகளப்பா, தேவனால் எல்லாமே கூடும் என்று. அல்லேலூயா. அப்படி வாயில என்ன பண்ணுங்க, அறிக்கைச்சுங்க, அறிக்கை பண்ணுங்க. ஆண்டவரே என்னால் முடியாது, ஆண்டவரே என் பலத்தில் முடியாதுப்பா, ஆனால் உங்களை நம்புகிறோம்ப்பா, உங்களால் எல்லாமே கூட ஆண்டவரே, நீங்கள் இருக்க அப்பாற்பட்ட அதிசயங்கள் செய்றீங்கப்பா, நீங்கள் ஆசீர்வதிப்பீங்க ஆண்டவரே, எங்கள் உயர்த்துவீங்கப்பா. ஆமென். கண்டிப்பாக என் துக்கம் சந்தோஷமாக மாறும் ஆண்டவரே. கர்த்தரே எனக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பார். என் துக்க நாட்கள் முடிந்துப்போம். சொல்லுங்க, என் துக்க நாட்கள் முடிந்துப்போம். அல்லேலூயா. எப்போ முடியும்? வாயில சொல்லும் போது தான் முடியும். நீ தொடர்ந்து ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கணும், ரீப்ளே பண்ணிட்டே இருக்கணும், வாயில நீ சொல்லிட்டே இருக்கணும். உன் சூழ்நிலை பார்க்கும் போதெல்லாம் இல்லை இது நிலைமை கிடையாது, கண்டிப்பாக துக்கம் மாறும், இந்த வேதனை மாறும், இந்த வறுமை மாறும், இந்த வியாதி மாறும், இந்த தோல்வி மாறும். நீ போகும்போதும் வரும்போதும் அதே தியானித்து சொல்ல 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 கண்டிப்பாக நீங்கள் வெற்றியை பார்ப்பீர்கள், உயர்வை பார்ப்பீர்கள், அதிசயங்களை பார்ப்பீங்க. உன் கண்கள் அதிசயங்களை பார்க்கும். அல்லேலூயா. ஆனால் சொல்ல நிச்சயமாகவே நீ அறிக்கை பண்ணினா அது முடிவு இருக்கு, அதுக்கு உன் நம்பிக்கை வீண் போகாது. அல்லேலூயா. 20 தேவனுடைய வாக்குத்தத்தத்தை அவிவிசுவாசமாய், ஆமா சந்தேகப்படல. அவரை நம்ம என்ன பண்ணுறோம், வார்த்தை விசுவாசம் நம்ம சந்தேகப்படுறோம். அது நடக்காது, எனக்கு சோர்வு, ஒரு வெறுப்பை எழுது, ஜெபிக்க முடியல, நடக்கலன்னும் போது ஜெபிக்க முடியல, என்னால் மனசோர்வை எழுது. என்னால் எவ்வளோ நடக்குது, எல்லாம் நல்லா இருக்காங்களே, நம்ம வாழ்க்கை ஒரு நல்லது பார்க்கலையே, நம்ம ஒரு என்ன வார்த்தை குறித்த ஒரு அலட்சியம் எழுது, நமக்கு கேர்லெஸ், அது நடக்காது போப்பா, என்ன வார்த்தை சொல்கிறாங்க, ஒன்றும் நடக்கலையே. ஆனால் அவன் பார்த்தீங்கன்னா தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படலையாம். அல்லேலூயா. ஆபிரகாம் உன்னை போல மனுஷன்தான், அவன் கடவுள் கிடையாது. கர்த்தர் முன்ன எப்படி அழைச்சோ அதே போல அவனை அழைச்சாரு. ஆனால் அவனை குறித்து நம்மளுக்கு ஒரு பாடத்தை நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்காரு. வருங்கால ஜென்ரேஷனுக்கு, தலைமுறைக்கு விசுவாசம்னா என்ன, விசுவாச தகப்பன் யாரு, அவன் எப்படி காத்திருந்தான், எப்படி பொறுமையா இருந்தான், எப்படி பெற்றுக்கொண்டான், எப்படி வார்த்தை அறிக்கை செஞ்சான், எப்படி நம்பினான். அல்லேலூயா. சந்தேகப்படாமல் சொல்லு, வாயில சொல்லு, சந்தேகப்பட மாட்டேன். கர்த்தருடைய வார்த்தையை சந்தேகப்பட மாட்டேன். ஏன்னா சந்தேகப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக நடக்கவே நடக்காது. வசனம் சொல்லுது, விசுவாசம் இல்லாமல் இருப்பது தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவன் ஒரு உண்டு என்றும் தம்மை தேடுகிறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறாராம். அதை நீ நம்பணும். நீ அல்லேலூயா. இருமனம் உள்ளவன் கிடைக்குமா கிடைக்காது, இருமனம் உள்ளவன் எதையும் பெற்றுக்கொள்ள மாட்டானா. அப்போ இதெல்லாம் நீங்கள் நல்லா கவனிக்கணும். அப்போ சந்தேகமாக அவிசுவாசமாக இருந்தால் கர்த்தர் கிரியை செய்ய மாட்டார், அற்புதம் செய்ய மாட்டார். நீங்கள் நல்லா இருங்க தான், ஆனால் நீங்கள் அதை வச்சு ஆண்டவர் உங்களுக்கு செய்ய மாட்டார். விசுவாசம் உங்களை பார்ப்பார் ஆண்டவர். நீ அறிக்கை பண்ணுறியா, என் வார்த்தையை நீ விசுவாசிக்கிறியா? அல்லேலூயா. விசுவாசித்தவரே பாக்கியவதி, கர்த்தரால் சொல்லப்படுது அவருக்கு நிறைவேறிற்று. அல்லேலூயா. 21 படிங்க. தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று
முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் 100% 100% என்ன பண்ணானா, மனசுல அப்படியே நம்பிட்டான். அவரை வார்த்தையை அப்படியே நம்பிட்டான். சொல்லிட்டாரு, செஞ்சிடுவாரு. ஆமென். நீ ஜனங்க அன்றைக்கி எவ்வளோ சொல்கிறாங்க, அரசு அதிகாரிகள் எவ்வளோ சொல்கிறாங்க, இது தரும், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இது கொடுப்போம், அது கொடுப்போம், தேசத்தை மாற்றிடுவோம். ஆனால் சொன்னதெல்லாம் செய்வது கிடையாது. என்ன சொல்கிறாங்க, அரசாங்கத்தில் ஃபண்டு இல்லை, அதை எப்படி செய்ய முடியும், அரசாங்கம் லாஸ்டில் போகுது. அவர் சொன்னது முன்னாடி செஞ்ச வார்த்தை தவறி போச்சு. புரியுதுங்களா? கவலை தானே சொல்கிறது. ஓட்டு கேட்க என்ன சொல்லுவாங்க, கண்டிப்பாக செஞ்சுருவாங்க. இது வாக்குடைய உறுதிகள் மக்களுக்கு கொடுப்பாங்க. இத்திரு பாயிண்ட் கொடுப்பாங்க. நாங்கள் வந்து இந்த 50 பாயிண்ட் நாங்கள் செஞ்சுடுவோம். அதில் 10 செஞ்சுருப்பாங்க, அவ்வளோதான். மீதி செய்ய மாட்டாங்க. அரசு ஃபண்டு இல்லை, கவர்மெண்ட் லாஸில் போகுது, பணம் இல்லை. அப்போ வாக்கு பண்ணினவங்க போய் சொல்லிட்டாங்க. அப்போது வாக்கு மீறிட்டாங்க. அதுபோல் ஆண்டவர் குழந்தை கொடுப்ப சொன்னார். கூப்பிட்டேன், ஏதோ ஒன்று குழந்தை கொடுத்து அழைச்சேன். உனக்கு வயசே போச்சுப்பா, உன் மனைவியோட கரும்பு செத்து போச்சு, உனக்கு குழந்தை கொடுக்க முடியாதுப்பா, சாரிப்பா. அப்படி ஆண்டவர் சொல்லலை. அல்லேலூயா. சொன்னதை இவனுக்கு செய்ய பலவும் அவர் முன்னிட்டு விலகுவதில்லை, இவனை கைவிடவில்லை சொல்லியிருக்கிறார். ஆமென். அதை என்ன பண்ணாங்க, வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தினானாம். அல்லேலூயா. நீ நம்ம வாழ்க்கையில் பாருங்களேன், நம்ம கொஞ்சம் சோறு வந்துச்சு வச்சுக்கோங்களேன், ஏதோ ஒரு காரியத்துக்கு ஒருத்தர் டயர்ட் ஆகிட்டீங்க, நீங்கள் ஜெபிக்க மாட்டீங்க. கண்டிப்பாக வாயில் சோத்திரமாக வராதவங்களுக்கு பாடவே மாட்டீங்க, வர்ஷிப் பண்ண மாட்டீங்க. நீங்கள் ஏன், அவன் என்ன செஞ்சாரு, இவர் பாடி என்ன இனத்தை கண்டு நம்ம சோதனம் பண்ண மாட்டீங்க. நல்லா இருக்கும், சோதனம் பண்ணுவோம், அது ஈஸியாக வந்துடும். ஆனால் பிரச்சனை சோதனம் பண்ணுறோமா, ஆண்டவரை உயர்த்துகிறோமா, அவர் ஆராதிக்கிறோமா? அந்த ஆபிரகாம் பாருங்க, இங்கே வாக்குத்தத்தம் பண்ணினவர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார் என்று முழு நிச்சயமாக நம்பி தேவனை மகிமைப்படுத்தினானா. என்ன பண்ணானா, வர்ஷிப் பண்ணானா, ஆண்டவரை ஆராதிச்சானா. கையில் குழந்தை பார்க்கல, குழந்தை சத்தம்னு கேட்கல. ஆனால் என்ன பண்ணானா, சொல்லிட்டாருப்பா, அவர் செஞ்சு முடிச்சுடுவார். அவர் சொல்லிட்டு அவர் மகிமைப்படுத்தினான். அதுதான் வந்து பலனை பாருங்க. அவனுக்கு விசுவாசத்தில் வல்லவனானா, ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பது அவனுக்கு மாத்திரம் அல்ல, நமக்காகவும் எழுதப்பட்டு இருக்கிறது. அல்லேலூயா. இப்போ சொன்னதெல்லாம் ஆபிரகாம் கிடையாது நினச்சிக்க போகிற, ஆபிரகாமுக்குன்னு வரப்போகிற சந்ததியாக உனக்கு எனக்கு வந்து ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. அல்லேலூயா. அவன் விசுவாசம் யாரை பார்க்கல, நீ உன் பாஸ்டர் பார்க்காத, அந்த அக்காவை பார்க்காத, ஆபிரகாம் பாருன்றார். அல்லேலூயா. அவருடைய விசுவாசத்தில் தகப்பனானான், அது நீதியாக எண்ணப்பட்டது அவனுக்கு. அல்லேலூயா. குழந்தை பிறந்தது ஆபிரகாமுக்கு. ஆண்டவர் என்ன பண்ணாரு, மோரியா தேசத்துக்கு போ, 3 நாள் பிரயாணமாக போ, உன் பையனை என்ன பண்ண, ஈசாக்க பலியிடன்றாரு. நீங்கள் நினச்சிக்காது, இல்லடா ஆண்டவர் பலியிட சொல்கிறார் ஆட்கள்னு. அந்த பலியில் ஆண்டவர் ஏற்றுக்க சொல்ல மாட்டார், செய்ய மாட்டார். அவர் ஒரு சோதனை கொடுக்குறாரு ஆபிரகாமுக்கு, சோதிக்கிறார் அவனை. தகப்பன புத்திரன் என்ன பண்ணுறாரு, சோதிக்கிறார் அவனை. ஏன்னா ஆபிரகாமுக்கு குழந்தைய பார்த்த விட என்ன பண்ணுறான், ஆண்டவரை கொஞ்சம் கொஞ்சம் மறக்க ஆரம்பிச்சுட்டான். ஆண்டவரே பின்னாடியே போனவன் கையில் குழந்தை பார்த்து என்ன பண்ணான், இரவும் பகலும் புருஷன் பண்ணாடி அது குழந்தை மணியே கண்ணாயிடுச்சு. அவங்களுக்கு ஜெபிக்கிறது கிடையாது, ஆண்டவர் கூப்பிடுறது கிடையாது, ஏதோ அப்படி இப்படி வாட சொன்னார். சரி, நீ என்ன பண்ணுற, நான் தான் குழந்தைய கொடுத்தவனுக்கு, நீ குழந்தை பலி எடுப்போ. எப்படி இருக்கும் ஆபிரகாமுக்கு, 100 வயசு குழந்தை பிறகுது, ஆசையாக குழந்தைய வளர்க்குறான் புருஷன் பொண்டாட்டி. அவன் என்ன சொல்கிறாரு, போயிட்டு பலியிடன்றாரு, போயிட்டு குழந்தைய.
ஏன் உன் கண்ணை என்ன பண்ண நீ குழந்தைகள் பதிய வைக்காதன்றாரு. அல்லேலூயா. குழந்தை கொடுத்தது நான் உனக்கு, என் மேலே தான் கண்ணு வைக்கணும் நீ. நான் தான் அவனுக்கு போதுமானவர், உனக்கு நான் தான் தேவைக்கு அதிகமானவர். நான் சர்வவல்லமையுள்ள தேவன், என்னால் செய்யக்கூடிய அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை. அல்லேலூயா. அவன் அன்பு என்ன பண்ணான்? ஆண்டவர் வச்ச அன்பை கம்மி குழந்தை மேலே அன்பு வச்சுட்டான். குழந்தை தான் உயிர் அவனுக்கு. போகும்போதும் வரும்போதும் மகனே ஈசாக்கு ஈசாக்கு ஈசாக்குன்னு குழந்தை அன்பு. ஆண்டவர் அன்பு இல்லை அவனுக்கு. அதுக்காக சோதனை வந்தது ஆபிரகாமுக்கு. பலியிட சொன்ன அவனை கீழ்ப்படிஞ்சு அவனை கொண்டு போயிட்டான் பலியிடத்துக்கு. அல்லேலூயா. பொன்னாடிக்கு தெரியாமல் நாங்கள் போயிட்டு வந்துடுறோம், போய்ட்டு அந்த மலை மேலே போய்ட்டு நாங்கள் ஆடை நாங்கள் பலியிட போகிறோம் போய் சொல்லிவிட்டு குழந்தைய கூட்டின்னு போகிறோம். 3 நாள் பிரயாணமாக மலை மேலே ஏறுறாங்க. நீ பலி அங்கே எடுக்க கண்டத்தை பலியிடக்கூடாது, நீ ஆண்டு எங்கே சொல்கிறதோ அங்கே தான் பலியிடணும். அல்லேலூயா. 3 நாள் பிரயாணமாக அந்த மலைக்கு போயிட்டு பலியிட போகிறாங்க. அங்கே ஏன் பலியிட்டான்? கையை கட்டிட்டான், காலை கட்டிட்டான், கற்களை வச்சுட்டு பலிப்பீட மேலே கட்டி விறகெல்லாம் வச்சுட்டான், மேலே படுக்க வச்சுட்டான். பையன் கேட்குறான், ஈசா கேட்குறான், அப்பா பலிக்கான ஆடு எங்கப்பா? அல்லேலூயா. பலிக்கான ஆடு எங்க? என்ன தெரியும் யூதர்களுக்கு பலி என்ன இடுவாங்கன்னா ஆடு தான் பலியிடுவாங்க, தகன பலியிடுவாங்க. அங்கே ஆடு காணும். ஈசாக்கு தான் என்ன பண்ணான்? அப்பா கை காலை கட்டுறாரு, கும்பிடுக்கிறான். அவன் ஒரு வாலிப பையன் ஓடி இருப்பான்ல, ஐயோ என்னை கொல்ல பார்க்குறியான்னு. ஆனால் என்ன பண்ணான்? அப்பா கீழ்ப்படிஞ்சு கும்பிடு போய் படுத்துக்கிறான். அல்லேலூயா. என்ன 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 விஷயம் தெரியுமா? ஆபிரகாமு இந்த பையனை சொல்லியிருக்கான், மகனே ஈசாக்கே, நீ வாக்குத்தத்தை பண்ணபடி பிறந்த பையன், நீ உன் சந்ததியில் ராஜாக்கள் தோன்றுவாங்க கற்று சொல்லியிருக்காரு. ஆனால் அந்த வார்த்தையை சொல்லி 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 அவனுக்கு இருதயம் ஸ்ட்ராங் ஆகிடுச்சு. அதான் பயப்படலாம். அவன் தைரியமாக போய் என்ன பண்ணான்? பத்துக்கிறான். போயிட்டு ஆபிரகாம் என்ன போகிறான்? கத்தியை ஓங்க போகிறான். இப்போ தேவத்தில் சொல்கிற ஆபிரகாமே பிள்ளையாட மேலே கை போடாத, நிறுத்தன்றாரு. அல்லேலூயா. ஏன் அந்த தைரியம் அவனுக்கு? ஆபிரகாமுக்கு என்ன சொன்னவர் உண்மையுள்ளவர். ஒருவேளை என் பையனை கொண்டு போட்டாலும், கொண்டு எரிச்சு போட்டாலும், அந்த சாம்பல் தூளில் இருந்து மகனை என் மகன் ஜீவன் உருவாக்க எழுப்ப இந்த தேவனால கூடும் என்று ஆபிரகாம் நம்பி விசுவாசித்தான். அது விசுவாசம் ஈசாக்குள்ள இருந்தது. அல்லேலூயா. புரியுதுங்களா? அப்போ இந்த நம்பிக்கை நமக்கு இருக்கணும். இன்னைக்கு எந்த அடிமட்ட லெவலில் நீங்கள் இருந்தாலும் சரி, எவ்வளோ வறுமையில் இருந்தாலும் சரி, எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாலும் சரி, கற்று அங்கேருந்து தூக்கிட்டு வந்து உன்னை ஆசீர்வதித்து கண்மலை மேலே நிறுத்த அவரால் கூடும். அல்லேலூயா. அநேகருக்கு கற்று உன்னை ஆசீர்வாதம் வைக்க அவரால் கூடும். ஆனால் என்ன பண்ண? அவரை நம்பணும். முழு நிச்சயமாக அவர் நீ அவனை ஆராதிக்கணும். அவரை நீ உன் பலனை அவர் கொடுக்கணும், உன் டைமை அவர் கொடுக்கணும், அவர் சமூகத்தை ஜெபிக்கணும், நீ அவர் பாடணும். நீ அல்லேலூயா. பாட்டு பாடினா ஆசீர்வாதமாங்க. பாட்டு பாடினா ஆசீர்வாதமா. வேலை செஞ்சால் முதலாளி சம்பளம் தராரு, அது பிரமாணம். அது உலக பிரமாணம், அது பிரின்சிபல், உலகத்தை ஏற்ற பிரின்சிபல். ஆனால் இந்த ஆவிக்குரிய பிரின்சிபல் பார்த்தீங்கன்னா, அவர் துதிச்சு ஆராதிக்கும் போது அவர் வந்து ஒரு ஆசீர்வதிக்கிறாராம். அல்லேலூயா. உன்னை ஆசீர்வதித்த பேரை நான் பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய், உன்னை முற்றிலும் முதலமாக வைப்பேன் உன்னை நான். அல்லேலூயா. நீ கடன் வாங்கியிருந்தியா? இனிமேல் கடன் கொடுப்ப நீ. அல்லேலூயா. வீட்டில் ஆசீர்வாதம் செல்வம் வீட்டில் பெருகும். உன்னை மாப்பிள்ள தொட்டியும் எண்ணெயும் ஆசீர்வதிக்கப்படும். உன் ஆலய திராட்சை புரண்டு ஓடும். உன் அக்கௌண்ட் பேலன்ஸ், பேங்க் பேலன்ஸ் நிரம்பி வலிந்து ஓடும். அல்லேலூயா. உன் வீடு பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசம் உன் வீடு. நம்புறீங்களா பிரியமானவர்களே? அல்லேலூயா. அறிக்கை பண்ணுங்க, ஆண்டவரே இந்த வீடு பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசம் ஆண்டவரே. அல்லேலூயா. அப்படின்னு போகும்போது அவர் சொல்லிக்கிட்டே இருங்க, ஆண்டவரே இந்த வீடு கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட வீடு ஆண்டவரே.
இவரு கர்த்தருடைய ஆசீர்வாத வீடு. நான் உடன்படிக்கை ஜனங்கள் அப்பா. என் வீட்டு இலக்கால் இயேசு ரத்தத்தில் பூசுகிறேன் ஆண்டவரே. என் வீட்டு இயேசு ரத்தத்தில் தெளிக்கிறேன் அப்பா. எங்க உண்டான எல்லா ஆசீர்வாதத்தையும், எங்க சொத்தையும், எங்க உடைய எல்லா நன்மைகளையும் ரத்தத்தில் வேகரிக்கிற ஆண்டவரே. ஹல்லேலூயா. என் பிள்ளைகள் ரத்தத்தில் மூடுகிற ஆண்டவரே. என் கணவர் ரத்தத்தில் மூடுகிறேன் அப்பா. என் ரத்தத்தை மேல் தெளித்துக் கொள்கிறப்பா. ரத்தத்தை பூசிக் கொள்கிறான் என் மேல ஆண்டவரே. எந்த தீங்கும் தொடாது ஆண்டவரே. எந்த சாபம் தொடாதுப்பா. வியாதியை தொட முடியாது. நான் ரத்த கோட்டைக்குள்ள இருக்கேன் ஆண்டவரே. உன்னதமான மரங்களை மூடி இருக்கீங்கப்பா எங்களை நீங்க. ஹல்லேலூயா. விசுவாச அறிக்கை சொல்லு. விசுவாச அறிக்கை. ஹல்லேலூயா. அந்த அறிக்கையை நீங்க பண்ணிட்டு உறுதியா நம்பிக்கை காத்திருக்கணும். நீங்க நம்பிக்கை பூரணமாகும். பூரணப்பட்டு பரிபூர்ணம் அடையுமா? ஹல்லேலூயா. சங்கீதம் இந்த 91 எடுங்க, சொல்லி முடிச்சிடுறேன். எருமையா தீர்க்கதரிசி சொல்றாரு. எருமையா தீர்க்கதரிசி, உன் வார்த்தைகள் கிடைத்த உடனே அது நான் உட்கொண்டேன். அது எப்படி இருக்கு அவருக்கு பாருங்க. எருமையா டக்கு வசனம் ஞாபகம் வந்துச்சு எனக்கு. அவன் சொல்றான் எரேமியா 15:16. ஹல்லேலூயா. உம்முடைய வார்த்தைகள் கிடைத்த உடனே அவர்களை உட்கொண்டேன். சாப்பிட்டாரா? வார்த்தை என்ன பண்ணாரு? வார்த்தை என்ன பண்ணாரா? அவரு சாப்பிட்டாரா? ஹல்லேலூயா. மனுஷன் அப்பத்தில் மாத்திரம் அல்ல, தேவன் வாங்கி புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பானா. ஏன்னா சாப்பிட்டுக்கிறான் வார்த்தையை. அவன் படிக்க படிங்க. உங்களுடைய வார்த்தைக்கு உட்கொண்டேன். உங்களுடைய வார்த்தைக்கு எனக்கு எப்படி இருக்கான்? சந்தோஷமா இருக்கான் எனக்கு. ஹல்லேலூயா. என் இருதயத்துக்கு மனசுக்கு மகிழ்ச்சியா இருந்ததான். சேனைக்கும் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் எனக்கு தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. பாருங்க, வார்த்தை உள்ள போச்சுன்னா எப்படி இருக்கா? அவனுக்கு சந்தோஷமா இருக்கான், மகிழ்ச்சியா இருக்கான். கஷ்டப்படி வார்த்தை எடுத்து, ஏன்னா நீ சபையில சொல்ற வார்த்தைங்க நீ எடுத்துக்கணும். எனக்கு தான் ஆண்டவர் சொல்றாரு, என்னை கூட ஆண்டவர் சொல்லிருக்காரு, எனக்கு கூட ஆண்டவர் பேசிட்டு இருக்காரு. வார்த்தையான தேவன் கூட இடைப்பட்டு கொண்டு இருக்கிறாரு. இந்த வார்த்தை தீர்க்கதரிசி எனக்கு நேரம் வருது, நீங்க எடுத்துக்கணும். நீங்க சந்தோஷமா எடுத்துக்கணும். அப்போ உங்க மனசு எப்படி இருக்குமா? அது மகிழ்ச்சியா இருக்குமா? ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்குமா? இருந்துக்கு அது ஏன்னா நாமம் உனக்கு தரிக்கப்பட்டிருக்கு, இயேசு நாமம். ஹல்லேலூயா. இப்போ சங்கீதம் 91 பார்ப்போம். அதை பார்த்தீங்கன்னா சங்கீதம் 1 - 9 வரைக்கும் சங்கீதக்கார் தாவீது எழுதியிருக்கான். எல்லாம் படிக்க. இது பார்த்தீங்கன்னா பாதுகாப்பான வசனம். இது ஆமாம், புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு மத்தியில் இது வசனம் இருக்கு. சங்கீதம் 91 பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவ ஜனங்களுக்கு ஆண்டவர் தர பாதுகாப்பு வசனம், ப்ரொடெக்ஷன். அது ஹல்லேலூயா. நீங்கள் வெளியே போறீங்க, இந்த வசனத்தை சொல்லிட்டு போங்க, அந்த வசனம் பாதுகாக்கும். ஹல்லேலூயா. எல்லாம் சேர்ந்து படிப்போமா? சங்கீதம் 90. இது விசுவாச அறிக்கை. இதுதான் 1 - 9 பார்த்தீங்கன்னா தாவீது அறிக்கை செய்கிறான். வசனத்தை பாருங்க. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கேன் என்று சொல்லுவேன். என்ன சொல்றானா? சொல்லுவேன். இப்ப நீங்க சொல்லணுமா? நீங்க நான் சொல்லணுமா? ஹல்லேலூயா. அடுத்தது 3. அவர் முன்னே வேதனையை கண்டிக்கும், பாலாக்கும் கொள்ள நோய்க்கும் தப்புவிப்பார். அவர் தம் சிறுகுகளால் உன்னை மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கணும் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசயம் கேடகமாகும். இரவில் உண்டாகிற பயங்கரத்துக்கும், பகலில் பறக்கிற அம்புக்கும், இருளில் நடமாடும் கொள்ள நோய்க்கும், மத்தியானது பாழாக்கும் சங்ககாலத்துக்கும் பயப்படாதிருப்பாய். என் பக்கத்தில் 1000 பேரும் என் வலது பக்கத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது என்னை அணுகாது.
உன் கண்களால் மாற்று, நீ அதை பார்த்து துன்மார்க்கர் பலனை காண்பாய். எனக்கு அடைக்கலமா இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாவரமாக கொண்டாய். அல்லேலூயா. இதுவரைக்கும் என்ன பண்றாரு? தாவீது அறிக்கை பண்றாரு. ஆமென். தாவீது ராஜா இந்த 9 வசனத்தை அறிக்கை செய்யறாரு. இந்த மாதிரிலாம் நடக்கும், இந்த மாதிரிலாம் நடக்கும் சொல்றாரு. அவரு 10-16 கர்த்தர் பேசுறாரு பாருங்க. இப்ப தாவீது கூட இப்ப படிங்க. ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதேவன் கூடாரத்தை அணுகாது, உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படிக்கு உனக்காக தம் தூதருக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் கல் இடராதபடிக்கு உன்னை தங்கள் கைகள் ஏந்து கொண்டு போவார்கள். சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பு நீ நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தை மிதித்து போடுவாய். அவன் என்னிடத்தில் வாங்கியாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கபடியால் அவன் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். அவன் நோக்கி கூப்பிடுவான், நான் அவன் மருவத்தில் அருளச் செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவன் தப்பிவித்து அவன் கனப்படுத்துவேன். நீடித்த நாட்களால் அவன் திருப்தியாக்கி ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். கர்த்தர் சொல்கிறார். கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. பாருங்க, விசுவாசமா அறிக்கை செய்யறான். 1-9 பொல்லாப்பு நேரிடாது, என் பக்கத்தில் 1000 பேரும் என் வலது 10000 பேர் வந்து அதை அணுகாது. என்ன? கர்த்தர் எனக்கு தாவரமா இருக்கிறாரு, என் அடைக்கலமா இருக்கிறாரு, என் கேடகமா இருக்காரு, என் கோட்டையா இருக்கிறாரு, அவர் அரணா இருக்காரு, துர்கமா இருக்கிறாரு, என் கண்மொழியா இருக்காரு. அறிக்கை சொல்றான். கூட ஆண்டவர் அவனை பேசுறாரு. அப்படி ஆண்டவர் என்ன பண்ணாரு? ஜாயின் பண்ணிட்டாரு வந்தா கூட. அல்லேலூயா. விசுவாசம் பேசும்போது அறிக்கை பண்ணும் ஆண்டவர் ஜாயின் பண்ணி அப்படியே கை கொத்துக்கிறாரு. அவர் சொல்றாரு, பிராமிஸ் சொல்றாரு, நீ வார்த்தையை நம்புறல, அறிக்கை செய்யறல, நான் சொல்ற வார்த்தை உனக்கு எடுத்துக்கொண்டாரு. அல்லேலூயா. நீடித்த நாட்களால் அவர் திருப்தியாக்கி என் ரட்சிப்பை காண்பிப்பான்றாரு. அல்லேலூயா. அப்ப அனுதினமும் வாழ்க்கையில் என்ன பண்ணணும்? இந்த வார்த்தை நீங்க அறிக்கை செய்யணும். நீங்க ஒரு நாளைக்கு ஒரு வேலையாவது அட்லீஸ்ட் உங்க ஜெப டைம்ல காலையிலோ இரவோ குடும்பமா உட்காந்து இந்த வசனத்தை என்ன பண்ணுங்க? அறிக்கை பண்ணுங்க. விசுவாசமா ஏதோ இது ஒரு மனப்பாட வசனமா பேசக்கூடாது. இருதயத்தை விசுவாசித்து சொல்லணுமா? அல்லேலூயா. வாயில சொல்லக்கூடாது, உள்ளந்து வரணும். ஆமென். புரியுதுங்களா? சொல்லி பாருங்க. தேவனுடைய பலத்தை பாதுகாப்பு நீங்க பார்ப்பீங்க. நீங்க அல்லேலூயா. இரவு தூக்கலாம், ஏதோ கனவா வருதுங்க, இது மேலே அமுக்கிரமாக இருக்குங்க, கனவெல்லாம் வருதுங்க, ஏதோ காதில் கேட்குதுங்க. ஏன் இதெல்லாம்? அதுக்கு நீ பண்ணல. நீ ஆண்டவரே தூங்க போற ஆண்டவரே, இதோ இஸ்ரவேலை காக்கிற தேவன் உறங்க பதிலே தூங்க எழுந்திருக்கப்பா. ஆண்டவரே என்னை காக்கும்படி உன் தூதனை கட்டளை சொன்னீங்க ஆண்டவரே. அப்ப என்னை காக்கும்படி, என் பிள்ளைகளை காக்கும்படி உன் தூதனை கட்டளையிட்டீரே. உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நான் உன்னையும் உன் வீட்டை சுற்றி அக்கினி பதிலா இருப்பாராம். அல்லேலூயா. உன் நடுவில் என்ன பண்ணுவாரா? அவரு வாசம் பண்ணுவாராம். இனி தீங்கை காணாதிருப்பாய். இஸ்ரவேல் தேவன கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறாரு, மற்ற வாசம் செய்கிறாரு, கண்மணி போல பாதுகாக்கிறாரு. உன்னை அவருடைய வேடனை கண்டிக்கும், பாலாக்கும், கொலை நோய்க்கும் உங்களுக்கு தப்பி வைக்கிறாரு. அல்லேலூயா. எல்லா தீங்குக்கும் விலக்கி காக்கிறாரு அவர். உன்னை உன்னதமான மறைவு. இப்படி கோழி பார்த்தீங்கன்னா அந்த குட்டி என்ன பண்ணுமா? ஷர்ட்டிங்க மூடிக்குமா, கண்ணுக்கு வர கண்ணுக்கு கொஞ்சம் குட்டி சுக்கி போட சொல்லிட்டு என்ன பண்ணுமா? குட்டி அடுத்து மூடிக்கும். கோழிங்க பார்த்துருக்கீங்களா? குஞ்சுங்களா? அது போல தேவன் தன்னுடைய உன்னதமான மறைவில் முடிப்பாராம். அல்லேலூயா. அவர் ஷர்ட்டுக்கு அப்படியே மூடிப்பாராம் நம்மளை. ஆமென். அது அவர் ஷர்ட்டில் நினைச்சுக்காதீங்க, அவர் சிறகு நினைக்காதீங்க. அந்த மாதிரி ஒரு பிக்சர் காமிக்கிறார் அங்கே. புரியுதுங்களா? தேவதூதர்களாம் சிறகு இருக்கு. ஆமென். ஆனால் சொல்றாரு, அது போல ஒரு தாய் தன் பிள்ளையை குட்டி சேர்க்கிறது போல அணுத்து பாதுகாக்கிறது போல உங்களை என்ன பண்ணுவாராம்? அப்படியே மூடிப்பாராம் அவர். அல்லேலூயா. எந்த சத்துருவோ சாபமோ வியாதியோ தீமையோ உன்னை தொடாதபடிக்கு, உன்னை அழிக்காதபடிக்கு என்ன பண்ணாராம்? பாதுகாக்கிறாரா அவர். உன்னை சொல்ல உன்னை தொட்டா என் கண்ணிமை தொட்டது சொல்றார் அவர். அல்லேலூயா. எழுந்து நிற்போம். கர்த்தர் நல்லவர். சந்தோஷமா இருக்கீங்களா? அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்களா பிரியமானவர்களே? நீ சொன்னால் சொன்னபடி ஆகும். அல்லேலூயா. நீ சொன்னால் சொன்னபடி ஆகும்.
பாஸ்டர் சொன்னபடி ஆகாதா? பாஸ்டர் சொன்னபடி ஆகாது. நீ சொன்னால் உனக்கு சொன்னபடி ஆகும். அல்லேலூயா. என்ன அதிகாரத்தை என் வாயில் வச்சிருக்க போல உன் வாயில் அதிகாரத்தை வச்சிருக்கார் ஆண்டவர். நீ சொன்னாலும் சொன்னபடி ஆகும். ஆமீன். அப்படி நீ தீர்மானம் பண்ணு. ஆண்டவரே, நான் இனிமேல் என் ஜெபிக்கிற டைமில் இன்க்ரீஸ் பண்ண போகிறேன்ப்பா, என் ஜெப வேலையை அதிகப்படுத்த போகிறேன்ப்பா, உங்களோட நெருங்கிற வாழ்க்கை எவ்வளோ நான் அதிகப்படுத்த போகிறேன் ஆண்டவரே. ஒரு நாள் 24 மணி நேரம், ஒரு நாளைக்கு 24 ஹவர்ஸ் இருக்கு ஆண்டவரே. என் டைமில் வேஸ்ட் பண்ணாத வேலைக்கு அந்த ஒரு சமூகத்தில் உட்கார போகிறேன் ஆண்டவரே. உங்களை சோத்திரம் பண்ண போகிறேன் ஆண்டவரே. என் வாழ்க்கையில் எவ்வளோ நன்மை செஞ்சுருக்கீங்கப்பா, அதுக்காக நினைச்சு நன்றி சொல்ல போகிறேன் ஆண்டவரே. அல்லேலூயா. தீர்மானம் பண்ணுங்க, வார்த்தையை சொல்லி அறிக்கை இடுங்க. உனக்கு என்ன வேணுமோ வார்த்தையை சொல்லி அறிக்கை பண்ணு. விசுவாசமாக சொன்ன வாழ்க்கையை நம்ப பண்ணுவாரன்னு உறுதியாக கான்ஃபிடென்ட்டாக இரு. கர்த்தர் கண்டிப்பாக ஏற்ற நேரத்தில் ஆபிரகாம் குழந்தை கொடுத்தது போல கர்த்தர் கண்டிப்பாக ஏற்ற நேரத்தில் ஏற்ற வேலையில் உன் கை நன்மையை கொடுப்பார் உனக்கு. அல்லேலூயா. உன் கண் அதிசயங்களை காண செய்வார் அவர். ஜெபிப்போம். பரலோக தகப்பனே, எங்கள் நேசிக்கிற பரலோக தகப்பனே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, நீ சொன்னால் சொன்னபடி ஆகும். இந்த தலைப்பின் கீழாக சொல்லப்பட்ட தேவ வார்த்தை கேட்டோம் ஆண்டவரே. எங்களோட பேசியிருக்கீங்கப்பா, அதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன் என்று எழுதியிருக்கபடி நாங்கள் விசுவாசமுள்ள ஆவிகள் விடுகிறபடியால் விசுவாசமாக பேசுகிறோம் ஆண்டவரே. எங்களுக்குள்ள ராஜா, நாங்கள் இந்த பூமியில் இருந்தால் பூமிக்குள்ள அல்ல, நாங்கள் பரலோக வாசிகளப்பா. இருளிலிருந்து வெற்றித்தை உண்டாக்க சொன்ன தேவன் இருளின் அதிகாரத்திலிருந்து எங்களை பிரித்தெடுத்து அன்பின் குமார் ராஜ்யத்தில் சேர்த்துங்களே ஆண்டவரே. இந்த கிறிஸ்துவுக்கு உடல் சுதந்திரவாளியை உடன் பங்காளியாக நாங்கள் இருக்கமானவர்களே. நீங்கள் என்ன நீங்கள் நன்மைகள் சுதந்திரிச்சிங்களோ அத்தனை நன்மைகள் நாங்கள் சுதந்திரிப்போம். என்ன கிறிஸ்துவை கொண்டு அறிகிற அறிவினாலே எப்பொழுதும் எல்லா இடத்திலும் எங்கள் வெற்றி சிறக்கப்படும் தேவன் எங்களோடு இருக்கபடியால் கிறிஸ்துவுக்கு வாழும் எங்களுக்கு தோல்வி என்பது இல்லாண்டவரே. கிறிஸ்துவுக்கு வாழும் எப்போதும் எங்களுக்கு எல்லா இடத்திலும் வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. ஹல்லேலூயா. ராபா துரா மாகா சேபதுரோ லே ரே நம ஹஸ்ஸே கியாதோ. உயிர்ப்பிக்கிற ஆவியானவரே, இல்லாதவர் இருக்கும் அழைக்கிற தேவனே, இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. அப்பா, என் ஜனங்களுக்காக ஜெபிக்கிறேன் அப்பா. ஆவியான தேவனே, அப்பா, என் வாழ்க்கையில் ராஜானவரே, ஆண்டவரே, என்னென்ன சூழ்நிலையில் மாறி இருக்கோ, எது இல்லாமல் இருக்கோ, எதில் குறைப்பட்டு போய் இருக்காங்களோ, அந்த உலகக்குரிய வாழ்க்கையிலும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் எந்த குறைவில் இருக்காங்களோ அதெல்லாம் நிறைவாக்க இல்லாத இருக்கப்போ அழைக்கிற தேவனே, பரிபூர்ணப்படுத்துவீராக ஆண்டவரே, பரிபூர்ணப்படுத்துவீராக. என் பங்கு நிரம்பி வருந்து போடத்தக்கதா என் பாத்திரம் நிரம்பி வழியட்டும் ராஜா. சுகம் நிரம்பி வழியட்டும் ஆண்டவரே. சந்தோஷமும் சமாதானமும் நிம்மதியும் ஆசீர்வாதமும் ஐஸ்வர்யமும் செல்வமும் வெற்றியும் நிரம்பி வருந்து போடத்தக்கதாய் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. இப்போது இருக்கிறதை பார்க்கலாம் இன்னும் 1000 மடங்கு அதிகமாகும்படி பெருகும்படி பிதாக்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பார். வார்த்தை பேசுகிற ஆண்டவரே, ஜீவனை பேசுகிற ஆண்டவரே, பலனை பேசுகிறேன் அப்பா, சமாதானத்தை பேசுகிற ஆண்டவரே, நன்மையை பேசுகிறேன் அப்பா. ரத்தத்தை தெளிக்கிற கர்த்தாவே, ஒவ்வொரு ரத்தத்தை தெளிக்கிறேன் அப்பா. இந்த சத்துருவானவனுக்கு பிசாசானவனுக்கு என் ஜனங்கள் அதிகாரம் இல்லை ஆண்டவரே. ஒவ்வொரு ரத்தத்தில் மூடுகிற ஆண்டவரே, இயேசு ரத்தத்தில் மூடுகிறேன் அப்பா. பலத்தின் மேல் பலன் அடையட்டும் ஆச்சா. செய்ய காரியங்களாக வாக்கிட்டும் ஆண்டவரே. கையின் பிரயாசத்தை ஆசீர்வதியும் ஆண்டவரே. போக்குவரத்தை ஆசீர்வதிங்கப்பா. படிக்கிற பிள்ளைகளை ஞானம் கொடுங்க ஆண்டவரே, பலனை கொடுங்க, பாதுகாப்பை கொடுங்கப்பா. எல்லா மனுஷனுக்கும் தயவு கிடைக்க செய்யுங்க ஆண்டவரே. போக்குவரத்தையும் ஆசீர்வதிங்க ராஜா. ஓ நமக்கு நன்றி, நன்றி ராஜா. மாப்பிசு தொட்டியும் எண்ணியும் நிரம்பட்டும் ஆண்டவரே. தேங்க்யூ டேடி. அப்பத்தின் தனி ஆசீர்வதிப்பீராகப்பா. நன்மையினால் நிரப்பம் ஆண்டவரே. எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கட்டும். நன்மையும் கிருபையும் உயிருள்ள நாட்களாக தொடரட்டும் அப்பா. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு காணிக்கையும் தசமபாகத்தையும் கொடுப்போம். கர்த்தர் நல்லவர். கொடுப்பதும் ஆராதனை, விதைக்கவனுக்கு விதையும் ஆகாரம் கொடுக்கிற விசுவாசத்தோடு விதைக்கிறோம் ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி. எல்லாம் கரங்களை உயர்த்தி விசுவாசம் அறிக்கை செஞ்சு கொடுங்க. கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்து அறுப்பான் எழுதப்பட்டிருக்கு ஆண்டவரே.
அப்பா உற்சாகமாக கொடுக்குறது ஜெபம் பிரியமாக இருக்கீங்க ஆண்டவரே. சப்பா உற்சாகமாக கொடுக்கணும். நீங்கள் கொடுத்ததை உங்களுக்கு உங்கள் சமூகத்தில் விதைக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்கள் நேசிக்கிற பரலோக தகப்பனே, இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே நல்ல நிலமாகிய உங்கள் சமூகத்தில் உங்களை ஆராதித்து உங்களை கனம் பண்ணி உங்களை விதைக்கிறோம் ஆண்டவரே. நீ சொன்னீரே, என்னை வாழாக்காமல் தலையாக்குவேன் என்று, என்னை கீழாகாமல் மேலாக்க சொன்னீரே. இந்த கடனையை வாங்காதபடிக்கு அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கும்படி என் வீட்டிலே ஆஸ்தியும் செல்வத்தையும் பெருக பண்ண ஆண்டவரே. இந்த நாளிலே நான் இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு என்னை ஆசீர்வதியும். ஆமென். சந்தோஷமாக கொடுப்போம். எனக்கா இத்தனை கிருபை, என் மேல் அளவற்ற கிருபை, எனக்கா இத்தனை கிருபை, என் மேல் அளவற்ற கிருபை. என்னை விட எத்தனை பேர் நல்லவனாக இருந்தும் என்னை மட்டும் கிருபையின்று தேடி வந்ததே. என்னை விட எத்தனை பேர் தகுதியாக இருந்தும் என்னை மட்டும் கிருபையின்று உயர்த்தி வைத்ததே. உங்க கிருபை என்னை வாழ வைத்ததே, உங்க கிருபை என்னை பாட வைத்ததே. உங்க கிருபை என்னை பாட வைத்ததே. எனக்கா இத்தனை கிருபை, என் மேல் அளவற்ற கிருபை. சொல்லுங்க எல்லாரும், எனக்கா இத்தனை கிருபை, என் மேல் அளவற்ற கிருபை. நன்றி ஆண்டவரே. அப்பா நன்றி அப்பா. மோசேயின் மூலமாய் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுது ஆண்டவரே. இயேசு கிறிஸ்து மூலமாய் கிருபையும் சத்தியமும் உண்டாய் எழுதப்பட்டிருக்கு ஆண்டவரே. அப்பா கிருபான இயேசு தான் கிருபை ஆண்டவரே. அப்பா நன்றி. எங்களுக்காக சொந்த குமாரனை கொடுத்தீங்களப்பா. அப்பா உங்களுக்கு நன்றி 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 ராஜா. கோடி 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 நன்றிகளை செலுத்து, துதிகளை செலுத்துக்கிறோம் அப்பா. நீ நல்லவர் நான் விவரிக்கிறோம் ஆண்டவரே, பறைசாற்றுகிறோம் அப்பா. அந்த ஜனங்களை ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. பெருக செய்யுங்க ஆண்டவரே, அதிசயங்களை காண செய்யுங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் திரு சகல உபகல மறவாதே. நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஐக்கியமும் பரிசுத்த ஆவியானவர் வழிநடத்தலும் இப்பொழுதும் எப்பொழுதும் உங்களுடனும் குடும்பத்துடனும் சதா காலம் இருப்பதாக. ஆமென் ஆமென். God bless you. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார்.